இந்த ஹெல்தியான, டேஸ்டியான மோமோஸ் வீட்லயே எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு மார்னிங்லேருந்தே எனக்கு மோமோஸ் சாப்பிடணும்னு ரொம்பவே கிரேவிங்ஸா இருந்துச்சு. மோமோஸ் நான் வீட்லயே நெறைய டைம் பண்ணியிருக்கேன் ஹெல்தியா. அதே தான் இன்னைக்கும் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செஞ்சேன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து கேரட்ட வந்து இந்த மாரி நல்லா கிரேட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் கேபேஜ வந்து இந்த மாரி குட்டி குட்டி பீஸா வெட்டிட்டேன். அம்மாகிட்ட தான் வந்து ஆனியன் கட் பண்ற பொறுப்பு குடுத்துருந்தேன். அம்மா கட் பண்ணி குடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன்ல வந்து கொஞ்சமா ஆயில் ஊத்துங்க. நெறைய வேண்டாம். ஏன்னா நம்ம ஸ்டீம் பண்ண போறோம். ஆனியன போட்டு நல்லா வந்து அது ஸ்டிர் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேபேஜும், கேரட்டையும் போட்டு அதையும் நல்லா இந்த மாரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமா தேவையான உப்பு, அப்புறம் பிளாக் பெப்பர். இது வந்து ரவைய வந்து இந்த மாரி அரைச்சு நான் ஃபைன் பேஸ்ட்டா எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பவுல்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் நீட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஹாட் வாட்டர் போட்டு தான் நீட் பண்ணேன். இந்த மாரி நல்லா நீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சின்ன சின்னதா உருண்டை பண்ணி அம்மாகிட்ட திருப்பியும் நான் வந்து உருட்டுற பொறுப்ப வந்து குடுத்துட்டேன். ஏன்னா, நான் எப்ப மோமோஸ் பண்ணாலும் அம்மா தான் எனக்கு வந்து உருட்டி தருவாங்க. ஏன்னா, மோமோஸ் மேக்கிங் இஸ் அ பிக் ப்ராசஸ். என்னால தனியா செய்யவே முடியாது. அம்மாவோட ஹெல்ப் இல்லாத. ஸோ, அம்மா எப்பயுமே எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மோமோஸ் பண்றதுல. இன்னைக்கும் அப்படிதான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் வெஜ்ஜீஸ் வந்து மோமோஸ்குள்ள ஸ்டஃப் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாரி ஷேப் குடுத்து. அதுக்கப்புறம் எப்பயும் போல இட்லி குக்கர்ல தான் நான் மோமோஸ வச்சேன். ஒண்ணு ஒண்ணா வச்சு அத வந்து 10 to 15 மினிட்ஸ்க்கு ஸ்டீம் பண்ண விட்டுட்டேன். அவ்வளோதான் நம்ம டெலிஷியஸான ஹெல்தி மோமோஸ் இஸ் ரெடி. டேஸ்ட் வந்து லிட்டரலி சொல்றேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த மோமோஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து இந்த சட்னியும் வீட்ல தான் பண்ணேன். மோமோ சட்னி. உங்களுக்கு ரெசிபி வேணுனா கமெண்ட்ஸ்ல சொல்றேங்க. டாட்டா! பாய்.